ஃபர்ஸ்ட் டே வந்து பயமா இருந்தது எனக்கு. ஓகே. எத்தனை நான் அதுக்கு முன்னாடி கேமரா பண்ணியிருந்தாலும், நடிக்கும்போது எதிர நாசர் சார உட்காத்தி வச்சுட்டாங்க. ஆ. ஸோ அவரு அதுவரைக்கும் நார்மலா இருந்தவர், அவர் அந்த கேரக்டரா மாறுறாருல்ல. ஓகே. அது எனக்கு தடுமாற்றம் வந்துச்சு எனக்கு. ஓகே. ஒரு 2 டயலாக் சொதப்பிட்டேன் நான். அப்புறமா அவரு தான் வாடா டீ சாப்பிடலாம் வாடா. கேமரா பண்ணும்போது எல்லாரையும் மிரட்டுறல்ல. அது மாரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் காஃபி சாப்பிட்டோம். அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணல. ஓகே. சிறப்பு சார். யூத் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் மாரி ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா ரொம்ப என்னங்க அனுபவம்? டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார் தான் சொன்னாரு. ஓகே. எல்லாரும் ஸ்க்ரீன்ல வந்துட்டு போணும். ஓகே. க்ரூவா இருக்கிறவங்க க்ரூவா இருக்குல்ல. ஆ. மிஷ்கின் வந்திருப்பாரு. ஆமா. அப்ப சண்முகராஜா. ஆமா. நான் வந்திருந்தேன். கண்டிப்பா. ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் வந்திருந்தாரு. எல்லாரும் வந்திருப்பாங்க. கடைசியில வராத அவர் ஒருத்தர் தான். பண்றேன்னு சொல்லிட்டு எந்த சீன்லயுமே வரல. சிறப்பு சார். வின்சென்ட் செல்வா சார். அது நல்லா இருந்துச்சு சார். இப்ப ஸ்கிரீன் பர்சன்ஸா யூத்ல நம்ம நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல ஒரே ஒரு ஷாட் தான் நான் வருவேன். ஆமா, ஆமா. அதை என் அசிஸ்டன்ட் ஷூட் நான் செட் பண்ணி கொடுத்தேன். என் அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணா, நான் போய் நடிச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். ஓகே. நடந்து போய் ராணி புக் இருக்கான்னு கேட்பேன். எடுத்து கொடுப்பாங்க. இதுல இன்னொரு ஷாட்டும் நான் நடிச்சிருக்கேன். அந்த ஷாட்டை எடுத்தவர் விஜய் சார். ஓகே. நான் அவருக்கு பதிலா வண்டி ஓட்டினேன். ஓ, அவர் எடுத்தது விஜய் சார். அதுல அதை கேப்சர் பண்ணது விஜய் சார். ஓகே. நான் அதுல நான் பைக் ஓட்டினேன் அவருக்கு பதிலா. சிறப்பு, சிறப்பு சார்.